எஸ், சென்னையில இருந்து இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரை டிராவல் பண்ண போறோங்க. ஸோ நம்மளுடைய பஸ்ஸுங்க கேஆர்எஸ்விபி டிராவல்ஸோடைய பஸ்ஸு சூப்பராக நல்லா இருக்கு இல்லைங்க. நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனான கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு. எனக்கு கேஆர்எஸ்விபியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னையில் ஒரு சூப்பர் சர்வீஸ் இந்த பஸ்ஸும். ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் சென்னையில் என்னோட வீட்டில் இருந்து நான் போய் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னையில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, சென்னையில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ், உங்களுக்கும் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்குங்க. எஸ், சென்னையில் இருந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ணுற சென்னை டு கோயம்புத்தூர். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சூர்யா டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். என்ன ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க பஸ் தாங்க. சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு முக்கால்வாசி எல்லா பஸ்ஸும் ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்க பஸ் என்ன பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ்விபி டிராவல்ஸுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மெயினாக சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரூட்டில் ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க பஸ்ஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறோங்க. அவங்க வந்து எல்லா நாளும் உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறது இல்லை. உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நைட் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய டே சர்வீஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. கரெக்டாக இங்கே 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரேபிடோ புக் பண்ணி கோயம்பேடு மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அதே போல் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் டே சர்வீஸ் ஆம்னி பஸ் வருதுங்க. ரொம்ப நாள், ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைலைன் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே சர்வீஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைட் சர்வீஸ் ஆம்னி பஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே சர்வீஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் சென்னை டு கோயம்புத்தூர் டே சர்வீஸில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த ரூட்டு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலம் தாண்டி கோயம்புத்தூர் போகிற ரூட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூட்டில் டே டைமில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆக போகுதுங்க. நம்ம வந்து இந்த பார்க்கிங் வந்துட்டோம். நான் இப்போ எங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நெற்குன்றம்ங்க. அதாவது கோயம்பேடில் இருந்து பூந்தமல்லி போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங்னா இந்த பார்க்கிங்கு. கரெக்டாக வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் இருக்க பார்க்கிங்க. இங்கேயே வந்துட்டேன் டேரெக்டாக. நான் ஃபோன் பண்ணி கேட்டு நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ட்ராவல்ஸ் எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அழகாக நிற்கிது பார்த்தீங்களா, கேஆர்எஸ்விபி டிராவல்ஸ். இந்த டிராவல்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி இப்போ சென்னை வந்திருக்குங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு எடுத்து கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெட்ரோ கிட்ட ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து 9 மணி. அங்கேருந்து அப்படியே போர்டிங் ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து கிளம்புவோம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ நம்மளுடைய பஸ்ஸுங்க கேஆர்எஸ்விபி ட்ராவல்ஸோடைய பஸ்ஸு சூப்பராக நல்லா இருக்கு இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BS6 ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் தாங்க இருக்கும். அவங்களுடைய சர்வீஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கு பாரத் பென்ஸ் சேசஸில் உங்களுக்கு எம்ஜியில் பில்ட் பண்ண பஸ்ஸு, எம்ஜியோட கிளைடர்ஸ் ZY+ல பில்ட் பண்ண பஸ்ஸுங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்க. இங்கே டே சர்வீஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு கோயம்பேடு மெட்ரோ A to B இருக்குல்ல, அங்கே வந்து போர்டிங் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு காந்திபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:45 வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இங்கே போர்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கோயம்பேடு மெட்ரோ ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து போரூர் டோலு, அதுக்கப்புறம் பெருங்குளத்தூர், கிளாம்பாக்கம், லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டோல் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராப்பிங் வந்து உங்களுக்கு விஜயமங்கலமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸோ அதே போல் நைட் சர்வீஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி நைட்டு வந்து 9:30 மணிக்கு வந்து எடுத்து காலையில் 7:15 வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. ஸோ இதான் வந்து டைமிங்கு. வாரத்தில் 2 நாள் மட்டும் உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. மீதி 5 நாள் உங்களுக்கு நைட் சர்வீஸ். ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. ஒரு ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆம்னி பஸ்ஸுங்க. 1 மாதம் இருக்கும். 1 மாதம் கழித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்னி பஸ்ஸில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். நான் வந்து பர்த்து தாங்க புக் பண்ணியிருக்கேன். பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீட்டில் உட்காந்து சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துடலாம். ஏன்னா சீட்டில் வந்து பேசஞ்சர் வந்துட்டாங்கன்னா என்னால் பேச முடியாது. அதனால் சீட்டில் உட்காந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்ளைனிங் தாங்க. சூப்பராக சாஞ்சிக்க முடியுது. கீழே வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சீட்டை வந்து ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஹேம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கைப்பிடிக்கிற ஹேம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு, இந்த இடத்துல காலுக்கு ஒரு காப் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் காலுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க, குஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. தலைக்கு நேராக உங்களுக்கு வந்து ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு டிரைவரான கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்விட்ச் அவர் ஆன் பண்ணால் உங்களுக்கு இங்கே ஆன் ஆகும். அதே போல் வந்து ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் சேர்த்து இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க. USB டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர், சீட்டுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா டே சர்வீஸில் நான் ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி சண்டேங்க. சண்டே இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் உங்களுக்கு 480ங்க. ரெட் பஸ்ஸில் பார்க்கும்போது 480 ரூபா போட்டிருந்தாங்க. ஸ்லீப்பரில் நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கான பர்த்து என்ன ஃபேருன்றது நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னை டு கோயம்புத்தூரில் டே சர்வீஸில் 450ன்றது வர்த்தாக இருக்குங்க. ஏன்னா ஏசி சர்வீஸு. ஸோ நல்ல சூப்பரான ஒரு சர்வீஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இங்கே போட்டிருப்பாங்க ஃபுல்லி ஹேர் சஸ்பென்ஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் கிளைடர்ஸோடைய ZY+ல பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. எம்ஜியோடைய கிளைடர் ZY+ல பில்ட் பண்ண பஸ்ஸு. அதே போல் கேஆர்எஸ்விபி ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் என்ட்ரி உள்ளே போக மாட்டாங்க. கிளாம்பாக்கமில் யாராச்சும் புக்கிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பஸ் ஸ்டாண்ட் வெளியே வர சொல்லி, கிளாம்பாக்கம் வெளியே வர சொல்லி அப்படியே ஏற்றிப்பாங்க போல். பஸ் வந்து கிளாம்பாக்கம் உள்ளே போகாது. ஸோ உங்களுக்கு நைட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டே சர்வீஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு போகாது, உங்களுக்கு வெளியே தான் வந்து ஏற்றிப்பாங்களாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ தான் டிரைவர் அண்ணா சொன்னார். ஆனால் கிளாம்பாக்கம் போர்டிங் இருக்குது, ஆனால் வண்டி உள்ளே வராது, நீங்கள் வெளியே வந்து ஏறுற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு இஷ்யூ ஆரம்பிச்சிட்டாங்களா நேற்று நைட்லேருந்து. அதாவது எந்த பஸ்ஸும் வந்து கோயம்பேடுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு போர்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வர சொல்லிடுறாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு மெட்ரோக்கு ஆப்போசிட்டில், அதாவது மதுரவாயிலுக்கு ரோடு லெஃப்ட்டில் போகும்ல, அந்த ரோட்டில் வர சொல்கிறாங்க. அங்கே ஒரு 100 மீட்டர் தள்ளி வர சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பஸ் உள்ளே வந்தால் மறுபடியும் அந்த ஃபைன் போடுறது அது இது நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு புக் பண்ணவங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரவாயில் போகிற ரூட்டில் வந்து வர சொல்லிடுறாங்க. பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:40ங்க. ஸோ இங்கேருந்து இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து நம்ம போகிறோம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை சென்னை டு கோயம்புத்தூர் KRSVPயில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். சிறப்பான 5 minutes later. நம்ம பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர், மேலே வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கர்டன்ஸ் நல்லா நீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வாஷ் பண்ணி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிளாங்கெட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டு. அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க KRSVP. அதே போல் ஒரு குஷின் டைப் பெட்டு, இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க KRSVPன்னு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான MG பிராண்டிங் போட்ட ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க, நல்லா குஷின் டைப் ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு KRSVP போட்ட ஒரு சூப்பரான ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்டாச் டைப்லேயும் வந்து பில்லோ வந்துடுது. எலிவேட்டட் டைப் பில்லோவும் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ரீடிங் லைட்டு, அதுக்கப்புறம் USB டைப் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தலைக்கு நேராக ஒரு AC வெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மொபைல் ஹோல்டரு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என் சீட்டில் வந்து நான் செட்டில் ஆகிட்டேங்க. நான் புக் பண்ணது சைடு லோயர் D4ல் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 24 சீட்டு, 24 ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே காமனாக மொத்தம் வந்து 48 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ டே டைமில் ஒரு ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்லியான க்ரூவாக இருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் எல்லாம் முடிச்சிட்டோன்னே என்னோடய கேபின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:10ங்க. நம்ம வந்து இந்த மதுரவாயில் பைபாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த போரூர் டோல் வழியாக நம்ம வந்து பெருங்குளத்தூர் போகிற ரூட் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா? நான் ட்ராவல் பண்ணுறது சண்டேங்க, சென்னை டு கோயம்புத்தூர். இந்த சைடு லோயரோடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 750ங்க, 750 ரூபா ஆச்சு. நான் இவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணேன். ஆனால் இந்த டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காதுங்க. உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் ஒரு டிக்கெட் ஃபேரு, வீக்கெண்டு ஒரு டிக்கெட் ஃபேராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது சண்டே எனக்கான டிக்கெட் ஃபேரு 750 ஆச்சு. நீங்கள் பெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள். KRSVPயோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறதோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூர் போகிறதா இருந்தீங்கன்னா இவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள். ஸோ சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஸோ என்ன டைமிங், ஏன்னா காந்திபுரம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6:45 போட்டிருக்காங்க. ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக 9 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் கரெக்டாக 9 மணிக்கு வந்து 9 மணிக்கு பஸ் வந்து டிபார்ட் ஆகி இப்போ வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து மதுரவாயில், போரூர் டோலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம், பெருங்குளத்தூர், அது எல்லாமே வந்து போர்டிங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் போர்டிங் முடிச்சிட்டோன்னே என்னோடய கேபின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அதே போல் நம்ம பஸ்ஸோட ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூட் தாங்க. சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருந்து விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர், சேலம் போய் சேலமில் இருந்து பவானி, அவினாசி, கன்னியூர் டோல் வழியாக உங்களுக்கு கோயம்புத்தூர் போகிறாங்க. கோயம்புத்தூரில் லாஸ்ட் ட்ராப்பிங் காந்திபுரம்ங்க. காந்திபுரம் தாண்டி போகிறதில்ல. சில பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் தாண்டி சரவணம்பட்டி, மருதமலை அது மாதிரி போவாங்க. பட் நம்மளுடைய கேஆர்எஸ்பிபி வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் தான் லாஸ்ட் ட்ராப்பிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து எல்லா பேசஞ்சருக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. எனக்கு காலையில் சாப்பிட்டேண்ணா.
டைம் கரெக்டாக 12:45 மக்களே. நமக்கு ஒரு லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக உளுந்தூர்பேட்டை டோல் வரலங்க, டோலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. என்னோடய கேபின் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக பரனூர் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து விக்கிரவாண்டி டோல்கேட் வரைக்கும் பண்ணாங்க. சூப்பராக ஓட்டினார் டிரைவர் அண்ணா. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும் போச்சுங்க. 80 லாக்கு, பட் ஆனால் ஸ்பீடு எடுத்து விட்டாங்க. 85 வரைக்கும் சூப்பராக ஓட்டினார் டிரைவர் அண்ணா. அதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லி வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் சாப்பிட்டு தூங்கிட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து பார்த்திங்கன்னா சேலம் தாண்டி எடுக்கலாம். சேலமில் இருந்து அந்த விஜயமங்கலம் டோல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணலாம். போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். ஏன்னா காலையில் வீட்டில் வந்து 7 மணிக்கு சாப்பிட்டது, தோசை 2 சாப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிடலை. போய் சாப்பிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். 15 minutes later. போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சுங்க. மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். 137 ருபீஸுங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. வெஜ் மீல்ஸுங்க. வெஜ் ஹோட்டலில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலான் இருக்குங்க. சேலம் வந்துட்டோடனே சேலமில் இருந்து கேபினை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. இப்போ சென்னை போர்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடில் இருந்து செங்கல்பட்டு ஐயப்பன் கோவில் வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. கோயம்பேட்டில் இருந்து மதுரவாயில், போரூர் டோலு, பெருங்குளத்தூர், கிளாம்பாக்கம், எஸ்பி கோயில், செங்கல்பட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை போர்டிங் சொல்கிறாங்க. இப்போ செங்கல்பட்டு ஐயப்பன் கோயில் தாண்டிட்டோன்னே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செங்கல்பட்டில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்களா, அதுவும் வந்து போர்டிங் இருக்குது. உங்களுக்கு செங்கல்பட்டில் இருந்து அச்சரப்பாக்கம், மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம் இதெல்லாம் வந்து ஒரு செக்டாக ஒரு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினச்சேன், செங்கல்பட்டு வரைக்கும் தான் போர்டிங்கு, செங்கல்பட்டு போர்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போர்டிங் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் செங்கல்பட்டு தாண்டியும் போர்டிங் வந்து இருக்கான். ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தூர், தலைவாசல், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் கூட போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கும் இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். சரி, ஓகே, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே, ஒரு பாதாம் கீர் வாங்கலான்னு வாங்கினேங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 55 ருபீஸுங்க. ஆனால் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸ் ஹோட்டலு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸே வந்து 137 ருபீஸ் ஆச்சு. சரி, ஓகே, இது ஒன்று வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா இதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் வருதுங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். செம்ம வர்த்து. நான் இறங்கிடுறேன் மக்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. நான் கரெக்டாக மேட்டுப்பட்டி டோலுக்கு முன்னாடியில் இருந்து கேபின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலநாயக்கன்பட்டி பைபாஸு, கொண்டாலம்பட்டி பைபாஸ் இது 2 இடத்துல தான் உங்களுக்கு ட்ராப்பிங்கும் சரி போர்டிங்கும் கொடுத்துருக்காங்க. சேலம் சிட்டிக்குள்ளெல்லாம் பஸ்ஸு போகாதுங்க. உங்களுக்கு வந்து ட்ராப்பிங் போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீலநாயக்கன்பட்டி பைபாஸு, கொண்டாலம்பட்டி பைபாஸ் இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே கேபினை கண்டினியூ பண்ணி போகலாம்.
மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. ஸோ பவானி வந்திருக்கோங்க. ஈரோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவானி, அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி நகர் பைபாஸ், இது 2 தான் கொடுத்துருக்காங்க. திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி சூர்யா பேக்கரி, அங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போர்டிங் அண்ட் ட்ராப்பிங்கு. One hour later. மக்களே, குட் ஈவினிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. கோயம்புத்தூரில் காந்திபுரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனான கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு. எனக்கு KRSVPயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னையில் ஒரு சூப்பர் சர்வீஸ் இந்த பஸ்ஸு வந்து லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. என்னுடைய கேபின் பார்த்துருப்பீங்க. நான் மேட்டுப்பட்டி டோலில் இருந்து விஜயமங்கலம் டோல் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணேன். அப்படியே டிரைவர் அண்ணன்ட்ட ஜாலியாக பேசிவிட்டு முன்னாடி கேபின்லேயே அட்டி போட்டேன். உள்ளேயே போகலாங்க. சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக எனக்கு KRSVPயில் இருந்துச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிலே தான். ஏன்னா டே டைமில் ட்ராவல் பண்ணி அந்த டிராஃபிக்லாம் கடந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அதே ஒரு பெரிய விஷயம். இப்போ ரிட்டன் இங்கேருந்து 9 மணிக்கு எடுத்துருவாங்க. ரிட்டன் 9 மணிக்கு எடுத்து காலையில் 7 மணி 6:30 மணி வந்து பார்த்திங்கன்னா சென்னை போயிடுவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் ப்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.